வணக்கம். தேசம் சிறப்பு செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி குணாலன். சுங்கைசிப்பூர் தோட்ட தொழிலாளர்களின் நில விவகாரம் 27 ஆண்டுகால போராட்டத்திற்கு தீர்வு காண நடவடிக்கை. ஜத்து சிவனேசன் தகவல். பேரா சுங்கைசிப்பூர் சைம்டர்பு நிறுவனத்திற்கு சொந்தமான தோட்டங்களில் பணிபுரிந்த தொழிலாளர்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட 10 ஏக்கர் நிலத்தில் குடியேற்ற விரைவு நடவடிக்கை எடுக்க நில அலுவலகத்திற்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கடந்த 27 ஆண்டுகால போராட்டத்திற்கு இன்னும் தீர்வு பிறக்கவில்லை என மாநில தேசிய தோட்ட தொழிற்சங்க பொதுச் செயலாளர் குணாசகன் இங்கு இந்திரா முடியா அரங்கில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பு நிகழ்வில் ஜத்து சிவனேசனிடம் முன்வைத்த புகாரை தொடர்ந்து இந்த உத்தரவை ஜத்து சிவனேசன் பிறப்பித்தார். வணக்கம், என் பேர் குணேசன், தேசிய தோட்ட தொழிலாளர் சங்கத்தின் பேராக் மாநில செயலாளர். இன்றைக்கி YB சிவனேசன் அவர்களை சந்திக்கிறதுல ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு. அவரை சந்தித்து பேசணும். என்ன விஷயம்னு சொன்னால், சாம்டாவி நிறுவனத்தோடு சேர்ந்த எல்ஃபில் எஸ்டேட், செங்கல்சாலா, கம்ரி டிவிஷன், இந்த 3 டிவிஷனுக்கும் 1999 அவங்களுக்கெல்லாம் வேலை பாலுவட்டிலேருந்து வெளிக்காட்டுக்கு மாற்றினதுனால அவங்களுக்கு வேலை சில பேருக்கு பாதிக்கப்பட்டிருக்கு. இதில் குறிப்பிட்டவங்களுக்கு ஒரு 30 பேருக்கு நிலம் கொடுக்கப்பட்டிருக்கு, அரசாங்கம் மூலியமாக கொடுத்து. ஆனால் சாம்டாபி நிறுவனம் அவங்களுக்கு செலவு துணை கொடுத்துருக்கு. ஆனால் 10 ஏக்கர் நிலத்தை சுங்கைசிப்பு TF மண்ணுக்கு நிலத்தை ஒதுக்கி வச்சுருக்காங்க. இந்த 39 பேர் நாங்கள் கோரிக்கை முன் வைக்கிறோம். அந்த கோரிக்கை இந்த 39 பேருக்கும் அந்த நிலத்தை அரசாங்கம் எடுத்து இந்த நிலத்தை அதை அதுக்குள்ளே ஆவணம் செய்யணும்னு சொல்லி நாங்கள் கேட்டுக்கொண்டோம். அதுக்கு முன்னேற்றமாக திரு YB சிவனேசன் அவர்கள் அது முழு முயற்சி எடுத்து PDG பங்காராவை கூப்பிட்டு அதுக்கு உடனே நடவடிக்கை எடுக்க சொல்லி அவங்களையும் அறிமுகப்படுத்தி வச்சு, இந்த ஃபைல் சுங்கைசிப்பூரில் இருக்குது, உடனே நடவடிக்கை இந்த வருஷத்துக்குள்ளாலே அதை நடவடிக்கை எடுத்து அவங்களுக்கு அந்த நிலத்தை கொடுக்கணும்னு சொல்லி அவர் கேட்டுக்கொண்டார். இந்த வேலையில் நான் அவர்கிட்ட நன்றி தெரிவிக்கிறேன். என் கூட இருக்கிறவங்க இந்த எல்ஃபீல்ட் தோட்ட செயலாளர், தலைவர் எல்லாம் இருக்கிறாங்க. இவங்க எல்லாம் சேர்ந்து தான் முயற்சி எடுக்கிறாங்க. நன்றி. சாம்டர்பி நிறுவனம் சுங்கைசிப்பூரில் உள்ள 39 தொழிலாளர்களுக்கு அந்த நிலத்தை ஒதுக்கீடு செய்தும் அது கிடப்பில் இருந்து வருகிறது. இதற்கு தீர்வு காண பல நடவடிக்கை எடுத்தும் பயனில்லை. ஜத்து சிவனேசனின் கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டதை தொடர்ந்து அதற்குரிய நடவடிக்கையை நில அலுவலக அதிகாரியிடம் ஜத்து சிவனேசன் பணித்துள்ளது எங்களுக்கு நம்பிக்கை பிறந்துள்ளதாக குணாசன் தெரிவித்தார். அதற்கான அடிப்படை பணியை மேற்கொள்ள கேட்டுக்கொண்ட ஜத்து சிவனேசன் இவ்வாண்டு தீபாவளிக்குள் அந்த நிலத்தை தொழிலாளர்களும் வழங்க தேவையான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொண்டார். சுங்கைசிப்பூரில் சாம்டாபிக்கு சொந்தமான சில தோட்டங்கள் இருக்குது. அதில் நம்மவர்கள் நிறையா வேலை செஞ்சாங்க இந்தியர்கள். அதில் 1972 தோட்ட பாட்டாளிகளின் வீட்டுரிமை திட்டம் என்று ஒரு பாலிசி ஒன்று அரசாங்கம் துன்ராசாக் பிரதமராக இருக்கும்போது வெளிவந்துச்சு. ஆனால் அது பல தோட்டங்களில் அமுல்படுத்தினாங்க. அதில் ஒரு தோட்டம் தான் தென்னை மர தோட்டம். கூட்டுறவு சங்கத்துக்கு சொந்தமான தோட்டங்கள் எல்லாத்துலேயும் அந்த திட்டத்தை கொண்டாந்தாங்க. ஆனால் பெரும்பாலான தோட்டம் அந்த திட்டத்தை கொண்டு வரல. அது வீடு கட்டி கொடுப்பது. பிறகு இந்த சுங்கைசிப்பூரில் என்ன செஞ்சாங்கன்னா ஒரு 39 தோட்ட பாட்டாளிகள், அது முன்னாள் அங்கே வேலை செய்கிற பாட்டாளிகளும் சரி, முன்னாள் பாட்டாளிகளும் சரி, 39 பேர்த்துக்கு ஒரு 10 ஏக்கர் நிலத்தை ஒதுக்கீடு பண்ணாங்க. இது ஒதுக்கீடு பண்ணி 10 வருடத்துக்கு மேலே ஆகுது இது. ஆனால் இதுவரை யாருக்கும் கொடுத்ததா தெரியல. ஆனால் இன்று தேசிய தோட்ட தொழிற்சங்க பேராக் மாநில செயலாளர் திரு கணேசன் சந்தித்தார். அவர் இந்த கதையை முழுமையாக சொன்னார். இந்த எப்படியாச்சும் இந்த நிலத்தை இந்த தோட்ட பாட்டாளிகளுக்கு சொந்தமாக்கணும் அப்படின்னு சொல்லி டிஓவை உடனடியாக கூப்பிட்டு உட்கார வச்சு பேசி, டிஓ சொன்னார், நம்ம பிளான் வரையணும், அதை நாங்கள் செய்கிறோம். சுங்கைசிப்பூர் லேண்ட் ஆஃபீஸ் அந்த பிளானை வரைஞ்சி அதை எப்படி பிரிப்பது, அந்த 39 பேர்த்துக்கும் எப்படி பிரிப்பது என்பதை நாங்கள் செய்கிறோம். ஆனால் நான் சொன்னேன் அவங்கக்கிட்ட, தீபாவளிக்கும் முன் அவர்களுக்கு இந்த நிலத்தை அவங்ககிட்ட ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதே மாதிரி மாநில அரசாங்கத்துக்கு இதில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. மாநில அரசாங்கத்துக்கு இந்த தடவை இந்த நிலத்தை அவங்கக்கிட்ட ஒப்படைச்சிருவோம். அனைவரும் இந்தியர்கள் பலனடைவாங்க. 39 முன்னாள் தோட்ட பாட்டாளிகளும் இந்நாள் இருக்கிற தோட்ட பாட்டாளிகளுக்கும் இது போய் சேர வேண்டிய நேரத்தில் நிச்சயமாக போய் சேர்ந்துடும். சுங்கைசிப்பூரில் சாம்டர்பி நிறுவனம் ஒதுக்கீடு செய்த அந்த நிலத்தில் 39 தொழிலாளர்களுக்கு நிலம் கிடைக்க மாநில தேசிய தோட்ட தொழிற்சங்கம் அதன் செயலாளர்
குணாசன் தலைமையில் கடந்த 1999 ஆண்டு முதல் நடவடிக்கை எடுத்து வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் பல ஆன்மீக செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப், டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைத்தளங்களை பின்தொடருங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி குணாளன். மக்களோடு தேசம், தேசத்தோடு மக்கள். நன்றி, வணக்கம். ஒரு வீட்டுக்கு ஒரு பட்டதாரி எனும் நிலை போய் ஒரு வீட்டுக்கு பல மருத்துவர்களை உருவாக்கும் நடவடிக்கையில் இறங்கியுள்ளது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம். இந்திய மாணவர்களின் எதிர்காலத்திற்கு அடித்தளம் அமைக்கும் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் MIED வழி மாணவர்களின் பொருளாதார பிரச்சனையை கல்வி உபகார சம்பளம், கல்வி கடனுதவி மூலம் தீர்த்து வைக்கிறது. எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் தரத்தில் உயர்ந்தது, போதனைகள் சிறந்தது, மாணவர்களுக்கு நிலையானது. இன்றைய நாடுகள் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம்.